அப்பா இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணது கிடையாது. அவர் ஷூட்டிங்ல இருந்து வந்தாருன்னா அவருக்கு உட்காந்து மேக்கப் ரிமூவ் பண்றது நான் தான் பண்ணுவேன். அப்பா வந்து வாட்ஸ்அப் செக் பண்ணவே மாட்டாரு. ஸோ நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பா வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். வெளியில எங்க போனாலும் அவரு டிராவல் போயிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவார். இன்று போய் நாளைவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மதர் டாட்டர் பாண்டிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட்ன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்கும் ஜஸ்ட் 1.5 years தான் ஏஜ் டிஃபரன்ஸ். அதனால we don't feel அக்கா தம்பி. இன்னும் சண்டை தான் போடுவோம், இன்னும் அடிச்சுப்போம். இவனை பெத்ததுக்கு நீங்க ஒரு பொண்ணை பெத்திருந்தா நான் கொஞ்சம் இன்னும் பாண்டிங் நல்லா இருக்குமே. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மேபி பப்ளிக் வந்து தெரியல, பிகாஸ் நான் இன்டர்வியூஸ் கொடுக்கறது இல்ல. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வந்துட்டு ஒரு மாஸ்டரோ, அம்மாவும் வந்து ஒரு வேற லெவல் பெரிய ஆக்ட்ரஸ். பொண்ணு நீங்களும் உங்க பாரிஜாதம் படத்துல கலக்கிருப்பீங்க. 18 வருஷம் கழிச்சு இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க. பட் இத்தனை வருஷமா நீங்க என்ன மேம் பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தேன், ஃபீல்ட்ல தான் இருந்தேன். ஜஸ்ட் நான் கேமராக்கு முன்னாடி வராததுனால ஐ திங்க் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டேட் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. நான் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது சோஷியல் மீடியால ஆகட்டும், இல்லை ஜென்ரல் பார்ட்டிஸ் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் அட்டென்ட் பண்றேன். வெரி பிரைவேட் பர்சன். ஸோ அதனால அதிகமா வந்து அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாததுனால எல்லாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். as much as எங்க அப்பா அம்மா தம்பி மத்தவங்க எல்லாரும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால மேபி நான் வந்து வராதது கொஞ்சம் ரொம்ப கான்ஸ்பிகுவஸா இன்னும் அதிகமா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காணும்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு. பட் ஐ வாஸ் ஹியர், ஐ ஹவ் பீன் ஹியர் ஒன்லி. ஒன்னும் எங்கேயும் போல, இங்கேயே தான் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாரிஜாதம் படத்துல வந்துட்டு உங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். அது வந்து உங்க டெபியூ படம் இல்லைங்களா? ஆனா அதுலயே வந்துட்டு நீங்க ரொம்ப நீஷ் ஆக்டர், ரொம்ப அனுபவமிக்க ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே. அது எப்படி மேம், அது எப்படி அவ்வளவு ஈஸியா புல் ஆஃப் பண்ணீங்க? அது அப்பா இல்ல அப்பாக்கு தான் மொத்த கிரெடிட் போகணும். ஆஸ் எ டைரக்டர் அப்பாக்கு தான் போகணும் அது மொத்த கிரெடிட். எனக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி இட் லுக்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றீங்க, எனக்கு அப்படி தெரியல பார்க்கும்போது. பட் no, but I think there were a lot of places that could have been improved when I saw it. அதுக்கப்புறம் நிறைய பார்க்கும்போது. பட் அது நான் பண்ண என்ன அதுல வந்த கிரெடிட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷனா இருக்கட்டும், ஐ திங்க் த என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை ஃபாதர். ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே பண்ணதுதான். அண்ட் தட் வாஸ் அப்ரிஷியேட்டட்னா த என்டையர் திங் கோஸ் டு ஹிம். ஓகே, சூப்பர் மேம். பாக்யராஜ் சார் அவர்கள் உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து வந்துட்டு எல்லா விதத்துலயும் எல்லா விஷயத்துலயும் உங்க கூடவே அடியெடுத்து வச்சிருப்பாரு இல்லையா? அவரை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கும் அவருக்குமான அந்த பாண்ட பத்தி சொல்லுங்க. எல்லா அப்பா பொண்ணுக்கும் இருக்கிற அந்த பாண்ட் தான், வெரி ஸ்பெஷல் பாண்ட் தான் அது. என்ன சொல்றது, எல்லா விஷயத்துலயும் இருக்கு அந்த பாண்ட். அப்பா இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணது கிடையாது. அவருக்கு ஏதாவதுனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்பாரு, நான் ஏதாவதுனாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ இட்ஸ் ஆல் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 3 பரிமாணங்கள் எடுத்திருப்பாரு இல்லையா அவங்க அப்பா? ஒரு அப்பாவா, நீங்க படத்துல நடிக்கும் போது ஒரு டைரக்டரா, இப்போ வந்து அவர் ஒரு தாத்தாவாவும் இருக்காரு. அததான் ரொம்ப என்ஜாய் பண்றாருன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலயே அதான் ரொம்ப என்ஜாய் பண்றாரு. ஸோ யா, இட்ஸ் ரொம்ப we are very attached as a family, all of us. ஸோ அதனால அது ஸ்பெசிஃபிக்கா இதுன்னு சொல்லுங்க அப்படின்னா நான் என்னைக்கோ ஒரு நாள் நடந்த ஒரு விஷயத்துன்னு சொல்ல முடியாதுன்னா டெய்லி அத்தனை மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பெஷல் தான். ஆமா, அவர் வந்துட்டு இந்த டைரக்ஷன் பண்ண காலகட்டத்துல எல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தது, இல்லைன்னா அவர் வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன நடிச்சீங்க, என்ன படம் பண்றீங்க அப்படிங்க, கண்டிப்பா சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க அவர் பீக்ல இருந்தபோது, அவரோட பீக் சினிமா டைம்ல. அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு? அவர் அப்படி பேக் டு பேக் சினிமா பண்ணிட்டு இருந்த பீக்ல இருந்த பீரியட்ல அந்த கேட்கற அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டியில ரொம்ப குட்டி பசங்களா இருந்தோம். நானும் சரி என் தம்பியும் சரி. எனக்கு ரொம்ப மைண்ட்ல ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம், அவர் ஷூட்டிங்ல இருந்து வந்தாருன்னா அவருக்கு உட்காந்து மேக்கப் ரிமூவ் பண்றது நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எப்பவுமே வந்து அவருக்கு அந்த க்ரீம் எடுத்து மூஞ்சில போட்டு ஆயில் போட்டு அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது நான் தான் பண்ணுவேன். ஸோ அது வந்து அவர் அது சொல்லுவாரு, நான் வந்து ஷூட்டிங் முடியறதுக்கு நான் வந்து வீட்டுக்கு வரும்போது அதை எதிர்பார்த்துட்டே வருவேன். வந்த உடனே அவ எனக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணி விடுவான்னு அந்த எதிர்பார்ப்புலயே வருவார் அவரு.
எனக்கும் அது எப்போ வருவாரு, நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணணுமேன்னு காத்துட்டு இருப்பேன் அவர் வர வரைக்கும். கண்டிப்பா. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ். கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல வந்து அப்போ எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "ஏய் நீங்க பாக்யராஜோட டாட்டரா? நான் உங்க வீட்டுக்கு வரேன் ஒரு நாள் உங்க அப்பா அம்மாவ பாக்குறதுக்கு." அப்படிலாம் சொன்ன அந்த தருணங்கள்லாம் இல்லங்க, இருந்திருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப நார்மலான ஒரு சைல்ட்ஹுட் தான் எங்களுது. ஸ்கூல்ல ஆக்சுவலி லாட் ஆஃப் அந்த நேரத்துல நாங்க படிக்கும்போது செலிபிரிட்டி கிட்ஸ் நீங்க சொல்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நெறைய பேர் எங்க ஸ்கூல்ல இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால எல்லார் அ வீட்லயுமே ஒரு ஹீரோ ஆமா. இருக்காங்கன்றதுனால பெருசா ஆமா. எனக்கு பேசப்படலையா? அது ஒரு பெருசா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் துல்கர் வாஸ் மை சீனியர் இன் ஓ! ஸ்கூல். ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ்ல ஐ திங்க் கடைசியில வந்து இவரு விஜய் சாரோட பசங்க வந்து தே ஜாயின் வென் ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபினிஷிங். நான் கரெக்ட்டா முடிச்சுட்டு வெளியில போற டைம். ஸோ ஓகே. அதனால அந்த ஸ்கூல்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது ஒண்ணும் அந்த மாதிரி எப்பவுமே இருந்ததில்ல. இருந்ததில்ல. அண்ட் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இட் கெப்ட் அஸ் கிரவுண்டட். ரொம்ப அந்த கண்டிப்பா. மாதிரியா ஒரு ஐயோ! நம்ம வந்து வேறயா அப்படிங்கிற அந்த ஃபீல்லாம் எப்பவுமே வந்தது கிடையாது. நான் அதே மாதிரி வீட்லயும் அது மாதிரி ஒரு இம்ப்ரஷன் குடுக்கவே இல்ல எங்கேயுமே. ஆமா. சினிமாவ பத்தி பெருசா ஆமா அதான் வேலைக்கு போயிட்டு வராங்க. எல்லார் வீட்லயும் எல்லா வேலைய பத்தி எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி அந்த தான். மாரி தான். அம்மா வந்துட்டு ஒரு டான்சர், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஆன்டர்பிரினர், ஒரு பிசினஸ் வுமன்னு நெறைய பரிமாற்றங்கள் இல்லையா? வீட்ல சரண்யா மேம் அவர்களுக்கு அம்மா எப்படி? ஒரு ஃப்ரெண்டா? எப்படி? ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லா அந்த மதர் டாட்டர் பாண்டிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். மோர் தென் எனிதிங். ஆ எனக்கு மட்டும் இல்ல. ஐ திங்க் எல்லா அம்மா பொண்ணுங்களுக்கும் அப்படித்தான் அப்படிதான் நெனைக்கிறேன். இருக்கு இல்லையா? அது அப்படித்தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். வெரி, வெரி க்ளோஸ் பாண்டிங். எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் நாங்க. எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். எவ்ரிதிங். ஆமா. வில் டெல் ஒருத்தர் கிட்ட அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் எதுவா இருந்தாலும் இப்ப கூட நான் சொல்றேன். ஃபோனுங்கிறது நான் இப்ப சொல்றேன். கன்டினியூஸா வி வில் ஷேர் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த டே. அதுவும் இப்போ WhatsAppல வந்து எவ்ரி மொமெண்ட் கம்ஸ் அஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒண்ணாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் ரொம்ப இப்போ பாத்தீங்கன்னா, அப்பா கிட்டயும் அப்படிதான். என்னன்னா, அப்பா வந்து WhatsApp செக் பண்ணவே மாட்டாரு. ஸோ நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா WhatsApp செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லணும். தென் ஹி வில் கால் மீ பேக். அதுக்கப்புறம், பார்த்தேம்மா, சூப்பர்மா" அப்படின்னு வேற எது அனுப்பியிருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ நைஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபேமிலில வந்து அதிகமா ஃபோன்ல பேசாத ஒரே ஆளு என் தம்பி கிட்ட தான் நெனைக்கிறேன். ஓ! நாங்க ஃபோன்ல பேசிக்கிறதே கிடையாது. அது ஏன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ரேர். நாங்க எங்க ஃபோன் கான்வர்சேஷன்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரீல்ல எங்களோட க்ளோஸ்னஸ பார்க்குறீங்களோ, அதே ஆப்போசிட்டா இருக்கும். அப்படியே ஃபோன்ல ஏதாவது தகவல் சொல்லணும்னா மட்டும், "ஹலோ, இத செஞ்சுரு. ஓகே பாய்." அவ்வளோதான் இருக்கும் ஃபோன்ல. அவ்வளவுதான். தவிர நாங்க ஃபோன்ல அந்த மாரி ஐ டோன்ட் நோ வை ஏன்னு தெரியல. பேசிக்கிட்டதே கிடையாது. அப்படியே பேசிக்கிட்டாலும் ஸ்டிக்கர்ஸ் வடிவேல் சாரோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல, ஆ, மீம்ஸ். ஆ. மீம்ஸ்ல தான் பேசிப்போம். அந்த நாங்க லெவலுக்கு. பேசினாலும். ஆ. ஸோ அது மட்டும் தான் வந்து எங்க 2 பேருக்கும். அதர்வைஸ் நார்மலான கான்வர்சேஷன் இருந்ததே கிடையாது. ஐ திங்க் எங்க 2 பேத்துக்கு நடுவுல. ஓகே. சூப்பர், சூப்பர்ங்க. ஆமா. அப்பா அப்டின்னும்போது, அவரோட ஃபேவரைட் ஃபிலிம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா மேம்? அவரோட படத்துல எனக்கு இந்த படம் ரொம்ப ஃபேவரைட் அப்டின்னா என்ன மேம்? படமா மொத்தமா நான் ரசிச்சு பார்க்குறது, "இன்று போய் நாளை வா" ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாருக்கும் ஆமா. பிடிக்கும் அது. எனக்கு அந்த அந்த ஜானர் ரொம்ப லைட் ஹார்ட்டடா எப்போ பார்த்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம். அந்த படம். ஆ "இன்று போய் நாளை நீங்க வா." அப்பாவோட உட்கார்ந்து இந்த டைரக்டர் அந்த ஜர்னிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உண்டா? இது எப்படி எடுத்துட்டு போலாம்? இந்த மாதிரி எடுத்துட்டு போனா ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன? அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சிலலாம் டிஸ்கஸ் பண்ணது உண்டா? பண்ணியிருக்கோம். 2 பேருமே பண்ணியிருக்கோம். ரேண்டமா சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் பண்ணியிருப்போம். ஐ மீன் சும்மானா ஒரு சீன அப்படியே கிரியேட் பண்ணி கூட நாங்க வந்து இது இது இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்லாம் பேசியிருக்கோம். ஆ. ஆ இன்புட்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா ஃபோனு அம்மாக்கு போற மாரி அப்பாக்கு போகும். ஆ. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு அதனால அது ரொம்ப எனக்கு அதுல கண்டிப்பா ஆமா. அப்பா மை எப்பவுமே ஓன் இருப்பாரு. பெர்சனல் என்சைக்ளோபீடியா அவரு. அப்படி. ஆமா. அம்மாவோட ஃபேவரைட் ஃபிலிம்ஸ் என்ன மேம்? டார்லிங், டார்லிங், டார்லிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க ஆக்சுவலா நெறைய மலையாள படம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்ததில்ல. ஆ. எனக்கு லாங்குவேஜ் புரியாததுனால நான் நெறைய பார்த்ததில்ல. அ பட் ஷீஸ் நெறைய ரொம்ப நல்ல மலையாளம் படம். அந்த அ அவங்க பண்ண ஒரு படம் இந்த தமிழ்ல பண்ணாங்க. சத்யராஜ் சார், சுஹாசினி மேம், பொம்மக்குட்டி அம்மா. ஆமா, 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 அது ஆமா. மலையாளத்துல அம்மா பண்ணியிருந்தாங்க. அது அது எனக்கு ரொம்ப நல்ல படம். நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் ஆனா பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து, "அம்மா இது ஓகே. நான் தானே பண்ணேன் மலையாளத்துல" அப்டின்னாங்க. அப்பதான் பார்த்தேன் நான் மறுபடியும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் அவங்களோட மலையாள படங்கள் நான் ரொம்ப கம்மியா பார்த்துருக்கேன்.
ஓகே. ஆமா. அண்ட் அப்பா அதெல்லாம் நாங்க வளரும்போது வந்துட்டே இருந்துச்சு படம். அதனால நெறைய பார்க்க முடிஞ்சுச்சு. அம்மா நிப்பாட்டிட்டாங்க நடிக்கிறத. கல்யாணம் ஆன உடனே நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி கம்பேக் தான் பண்ணாங்க. மறுபடியும் கம்பேக் நடிக்க ஆரம்பிச்சாங்க மறுபடியும். ஸோ அவங்க படம் இப்படி டக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டார்லிங் டார்லிங் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ஆ ஷி இஸ் வெரி கியூட் இன் எனிதிங் ஷி டஸ். ஆமா. ஆமா. அவங்களோட எல்லாமே இப்போ கூட இருக்கட்டும், அவங்க பண்ற சீரியல்ல எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எல்லாமே. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆமா. நீங்க ரொம்ப ஃபன், ரொம்ப ஜாலி டைப் தானா? ஏன்னா ஆன் கேமரா உங்கள எங்கேயுமே பார்க்க முடியல. பட் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபன்னா, ஜாலியா நெறைய குவர்க்கி விஷயங்கள்லாம் பண்றீங்களே, அது எப்படி? அது ஐ திங்க் என்னோட ஒரு சைடு இஸ் ரிசர்வ்ட் ஃபார் மை பிரதர்ன்னு நெனைக்கிறேன். அவனுக்கு மட்டும் தான் தெரியிற ஒரு பக்கம் இருக்கு. அதுதான் நீங்க ரீல்ஸ்ல பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். அது எல்லார்கிட்டயும் அந்த இது எனக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அவ்ளோ ஃப்ரீயா பிகாஸ் ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் வெரி க்ளோஸ் அஸ் சிப்லிங்ஸ். ஓகே. நீங்க சின்ன வந்து வயசுல இந்த ஏஜ் கேப் ரொம்ப கம்மி. பிட்வீன் எங்க 2 பேருக்கும் ஜஸ்ட் 1 1/2 இயர்ஸ் தான் ஏஜ் டிஃபரன்ஸ். ஸோ அதனால எங்களுக்கு வி டோன்ட் ஃபீல் அக்கா, தம்பி இல்ல அந்த அப்படிலாம் இல்ல. மாதிரி இல்ல. எனக்கு ஒரே வயசு மாதிரி தான். இன்னும் சண்டை தான் போடுவோம். இன்னும் அடிச்சுப்போம். அண்ட் அம்மாவும் சரி, கீர்த்தியும் சரி அவங்களுக்கு 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சொல்றது க்ரோ அப், க்ரோ அப், க்ரோ அப்ங்கிறது. பட் வேற யார் முன்னாடியும் அந்த வார்த்தை வராது அவங்களுக்கு. அவன்கிட்டயும் சரி, என்கிட்டயும் சரி. தே நெவர் ஆஸ்க் அஸ் டு நீங்க இந்த மாதிரி மெச்சூரா பிஹேவ் பண்ணலன்னு யாருமே எங்களை சொல்ல முடியாது. வெளியில திடீர்னு பாக்குறவங்க. அது என்னன்னு தெரியல. அவனுக்கும் வந்து ஒரு சைடு ஸ்பெசிஃபிக்கா ரிசர்வ்ட் ஃபார் மீ விச் ஒன்லி ஐ நோ ஹிஸ் சைட் ஆஃப் ஹிம், தட் சைட் ஆஃப் ஹிம். அதே மாதிரி எனக்கும் வந்து அவன் கூட இருக்கும்போது மட்டும் வெளியே வர ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த அக்கா தம்பி குறும்பு சண்டைகள்லாம் இப்ப இன்னுமே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம இருக்காது. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃபார் இயர்ஸ் டுகெதர் இட் வில் ஸ்டில் பி தேர். டச் வுட். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. வந்துட்டு உங்க தம்பியோட படங்கள்லாம் பார்த்துட்டு, இது வந்துட்டு இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி அது ரிவ்யூ ஃபீட்பேக்லாம் சொல்லுவீங்களா? ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ஓப்பனா வந்து ரொம்ப எந்த ஒரு சுகர் கோட்டிங்கும் இல்லாம பிளாங்கா அவன்கிட்ட மட்டும் தான் ஃபீட்பேக் குடுப்பேன் நானு. எதுவா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சில படத்தை பார்த்துட்டு அவன் இல்ல படம் பார்க்கும்போதே அவன் வந்து வெளில வந்துட்டு அவனுக்கே தெரியும் நல்லா இல்லைன்னா என்னதான் பார்ப்பான் இப்படி நான் திட்ட போறா அவ போய் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குன்னா அவனுக்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஸ்டார் கடைசியா வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு படம். ஸோ அதனால நான் பார்க்கணும்னு அவனே ரொம்ப எதிர்பார்த்தான் அந்த ஓகே. படத்தை. அண்ட் நிறைய படத்தோட இப்பெல்லாம் வந்து சினாப்சிஸ் பிரிண்ட்ல வருது. ஆமா. நரேஷனா இல்லாம நரேஷனுக்கும் கூட சில நேரத்துல அவனுக்கு தேவைப்பட்டா ஹில் கால் மீ, என் கூட நரேஷன்ல உட்கார்றியா கேக்குறியா கதையா அப்படின்னு. சினாப்சிஸ் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு முறை நீயும் இந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டேன், எனக்கு ஒன்று தோணுது, உனக்கும் அதே மாதிரி தோணுதா, நீ கொஞ்சம் படிச்சு சொல்லு அப்படிங்கறதுலாம் வந்து அவன்கிட்ட வந்து கொஞ்சம் வேற ஒரு ரேப்போ அது. ஆமா. ஆமா. அதனால நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிரலாம். ரொம்ப ஓப்பனா சொல்லிடலாம். அவனும் சொல்லிடுவான் என்கிட்ட, நானும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல ஐ டோன்ட் அதிகமா மேக்கப்லாம் போட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், நான் வந்தோன்னு அப்படின்ட்டு போவான். பார்த்தா அவனுக்கு எதுக்குப்பா எங்க போற அப்படி. ஸோ அவன்கிட்ட வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். அந்த ஒரு பாண்டே ரொம்ப டிஃபரெண்ட் அண்ட் ஸ்பெஷல். ஆமா. ஹீரோயின் கேப்னு சொல்லலாம். மேபி யூ ஆர் நாட் ஒரு ஹீரோயின் ஆன் கேமரா நீங்க வரலன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு மத்தியில உங்களுக்கு நிறைய படம் ஆஃபர்லாம் வந்திருக்கும், கேட்டிருப்பாங்க இல்லையா மேம்? அதெல்லாம் வந்துருந்துச்சா? வந்துச்சு. நான் ஐ வாஸ் நாட் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐயோ இந்த ரோல் பண்ணா சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வரல. அது மாதிரி வந்திருந்தா நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அந்த மாதிரி ரோல் வரல எனக்கு. நீங்க பண்ணா நல்லா இருக்குமேன்னு. சம்டைம்ஸ் அந்த ரோலை நம்ம பண்ணா சூப்பரா இருக்கும்னு தோணும்ல. அது மாதிரி எதுவும் வந்திருந்தா பண்ணியிருப்பேன் நானு. பட் அந்த மாதிரி வரல. பட் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வெளித்துறையில இருந்து ஆஃபர் வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஷூர். கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா. லைக் ஐ செட் நான் ஃபீல்ட விட்டு நான் போல. நான் வந்து மீடியால வரலையே தவிர எனக்கு ஐ எம் ஒர்க்கிங் தான் பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஐ எம் ஆல்வேஸ் ஒர்க்கிங். சினிமால தான் எனக்கு வேலை தெரியும், வேற எந்த வேலையும் தெரியாது. ஸோ ஐ ஹாவ் டு பி இன் திஸ் ஃபீல்ட். அதனால இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் ஆமா. எனக்கு நான் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மேபி பப்ளிக் வந்து தெரியல பிகாஸ் நான் இன்டர்வியூஸ் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி பப்ளிக் அப்பியரன்சஸ் பண்றது இல்லங்கிறதுனால மேபி தெரியாம இருக்கலாம். எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டீங்க. உங்க சிஸ்டர் இன் லா பாண்டிங் ஐ திங்க் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருக்கிற வீட்ல
அப்படி ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், அவங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே கரெக்டா அப்படி ஒரு ஸ்டைலுக்கு சரி எல்லாத்துக்குமே அவங்க ட்ரெஸ் அவுட்ஃபிட், அவங்க என்ன விதமான மேக்கப் என்ன ஸ்டைலிங் பண்ணாலும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்து பின்னாடி தூண் மாதிரி நிக்கிறீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஹர்? இல்ல, கீர்த்தி வந்து கீர்த்தி இஸ் லைக் தி சிஸ்டர். ஐ டென்ட் ஹேவ். ஒரு சிஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க வந்து இவ்வளோ வருஷமா வந்து எனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், ஒரு பொண்ணு இவனை பெத்ததுக்கு நீங்க ஒரு பொண்ணை பெற்றிருந்தா நான் கொஞ்சம் இன்னும் பாண்டிங் நல்லா இருக்குமே, இன்னும் ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்போம் நாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படி நாங்க சின்ன வயசுல இருந்து பேசும்போது ஆல்வேஸ் இருக்கும்ல, குழந்தைங்களா இருக்கும்போது வந்து ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே ஒரு சிஸ்டர் இருக்கிற ஃபீல் இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் அந்த இடத்த கீர்த்தி இஸ் ஃபில்ட் அப். ஐ திங்க் ஸோ ஷீ ஆல்சோ எல்லாமே நாங்க அதிகமா போன்ல பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். அண்ட் அவங்களுக்கு வந்து நாங்க தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஷீஸ் அ ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் பை ஹர் செல்ஃப். அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டைலை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அது ஷீ இஸ் வெரி குட் அட் இட். அவங்களுக்கு மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஹேர் ஸ்டைல்லாம் நீங்களே பண்ணி, ஷூட்டுக்கு கூட ஷீ டஸ் ஹர் ஓன் ஹேர், டஸ் ஹர் ஓன் மேக்கப், எல்லாத்துலயுமே அவங்க வந்து அதுல அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப அழகா டேலண்டடா எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஏன்னா தப்பா போக முடியாது அப்படின்னு. ஆமா, ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க கரெக்டா. கீர்த்தி வந்து ஐயோ இது நல்லா இருக்காது, இந்த மாதிரி நம்ம வேற மாதிரி போயிடலாமே அப்படின்னு. ஸோ நம்ம கொஞ்சம் ஆஃப் ட்ராக் போனாலும் அவங்க இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு, இப்படி வாங்க அப்படி அப்படின்னு, இந்த மாதிரி கலர்ல போயிடலாம் அப்படின்னு. ஸோ அவங்க பண்ணும்போது நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், தப்பா ஆகாது இந்த ட்ரெஸ் அப்படிங்கறதுல. ஸோ ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட். ரொம்ப ஈஸி கோயிங் பர்சன் அண்ட் லவ்லி டு ஒர்க் வித் ஆல்சோ. உங்க ஃபேமிலியே நீங்க ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சன். இந்த பர்சன் கிட்ட நான் என்னனாலும் சொல்லுவேன்ப்பா, டக்குன்னு எனக்கு ஃபோன் எடுத்தோன்னே இவங்களுக்கு தான் ஃபோன் போகும்னா யார்? இல்ல, எல்லாரு கூடயும் அட்டாச் தான், எல்லாரு கூடயும் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஆனா அதிகமா போன்ல கம்யூனிகேட் பண்றது அம்மா கிட்ட தான். அம்மா தான், அம்மா புள்ள தான். அம்மா கிட்ட இல்ல, அம்மா பொண்ணான்னு கேட்டா அப்பா கிட்டதான் எல்லா வேலையும் நடக்கும். அப்பாவோட தான் ரொம்ப அட்டாச்சு. 2 பேரையும் ஈக்குவலி அட்டாச்சு ஆக்சுவலா. பட் டிஸ்கஷன்னா அம்மாவோட தான். எதுவா இருந்தாலும் டக்குன்னு போன் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் போகும். எது வேணும்னாலும் அம்மா கிட்ட தான் போகும் ஃபர்ஸ்ட். போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுக்கு போன் பண்ணோம் அப்படிங்கறது ஞாபகமே வரும், எதுக்கு நம்ம கூப்பிட்டோம். போன் போயிடும், ஏதாவது ஒண்ணு நடக்கும், என்னமோ நடந்துச்சு, ஏதோ கேட்கணும்னு நினைச்சோமே, போன் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். நிறைய குடும்பங்கள்ல நாங்க பாத்திருக்கோம், ரொம்ப பிஸியான செலிபிரிட்டி ஃபேமிலிஸ்ல எல்லாம் வந்துட்டு சண்டே நாங்க ஃபுல்லா ஆஃப் எடுத்துட்டு நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், நாங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? எல்லாரும் லீவ் போட்டு அப்படியே உட்காந்து நடந்தா நல்லா இருக்குங்க அது மாதிரி. பட் ஆனா இங்க எல்லாரும் வந்து சண்டே மண்டே எல்லாம் கிடையாது உங்களுக்கு சினிமாக்குள்ளார. வி டோன்ட் சண்டேஸும் ஒர்க் பண்றோம் எல்லாரும். ஸோ அவங்க ஷூட்டிங் ஷெட்யூல்ஸை பொறுத்து தான் எங்களோட பிளான் இருக்குமே தவிர எங்களுக்கு முன்னாடியே தெரியாது என்ன பிளான்னு. ஸோ என்னைக்காவது அப்படி லாஸ்ட் மினிட்ல இருக்கும் எங்களோட பிளான்ஸ் எல்லாமே. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகும், ஐயோ எல்லாருமே ஃப்ரீயா இருக்குமா, அன்னைக்கு தான் அந்த மினிட் தான் தெரியும் எல்லாருக்கும். திடீர்னு வருவாங்க காலையில டேபிள்ல உட்காரும்போது, என்ன இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும், வீட்டுல இருக்கோமா அப்படின்னு ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு அந்த நேரத்துல தான் நடக்கும், தவிர ப்ரீ பிளான்டா எதுவும் ஆமா இருக்கிறது. இந்த மாதிரி வாரத்துல ஒரு சண்டே அதெல்லாம் வந்து கனவா இருக்கு. ஆனா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க நம்ம ஒரு செலிபிரிட்டி குடும்பமாவே பார்க்கலாம் இல்லையா? வீடு ஃபுல்லா செலிபிரிட்டிஸ், எவ்ரிவன் இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லாருமே வந்துட்டு சினிமால தான் இருக்கீங்க, இருந்துட்டும் இருக்கீங்க. அது ஒரு பெரிய டிராவல். நீங்க எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சினிமா பார்த்தா எப்படி இருக்கும்? நிறைய பேசுவீங்களா சினிமாவை பத்தி? இதுல இப்போ இதான் ட்ரெண்ட்ல இருக்கு, இல்ல இந்த மாதிரி தான் வந்துட்டு படங்கள் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி படங்கள் தான் வந்து இன்னும் பெட்டரா போகுது, இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் இருக்குமா? ஒண்ணு அந்த ஃபேமிலி டைமே சினிமா பாக்குறதா தான்? இல்ல, அப்படி இருந்தது கிடையாது. அப்படி இருந்தது கிடையாது. ஐ திங்க் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். பட் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நார்மலா எல்லாரும் எல்லா விஷயத்த பத்தி ஈக்குவலா பேசுவோம். நாங்க வந்து படம் பார்க்க போகும்போது எல்லாரும் ஒன்னா போயிருக்கோம், சில நேரத்துல தனித்தனியாவும் போயிருக்கோம். இட்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் போகணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், யார் பெரிய கிரிட்டிக் உங்க ஃபேமிலில? இந்த படத்துல இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லதான் இருந்தது அப்படின்னு டக்குனு யார் சொல்லுவாங்க? எல்லாருக்குமே அந்த டிஸ்கஷன்ஸ் வரதான் செய்யும். ஆமா, பட் அத பெருசா அத டிஸ்கஷனா உட்கார்ந்து ஒரு வேலையா நாங்க படத்துக்கு போட்டு வந்தோமா என்ஜாய் பண்ணோம், இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அஸ். அவ்வளவுதான் எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி தான். நீங்க ஒரு வீக்கெண்ட் நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். சினிமா மட்டும் கிடையாது எங்க டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். வேணா அப்படி தோணலாம், பட் எண்ட் ஆஃப் த டே நான் நினைக்கிறேன் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதை பத்தியே திருப்பி பேசணும்னா யாருக்குமே அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல கேட்சப் பண்றதுக்கு. அவங்க டேல என்னெல்லாம் நடந்துச்சு, யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா மீட் பண்ணாங்களா, ஏதாவது புதுசா நடந்துச்சா, அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும்.
அண்ட் நிறைய அவுட்டிங்ஸ் இருக்கு, நாட் ஜஸ்ட் சினிமா. இப்போ நிறைய டின்னருக்கு வெளில போறது, வெக்கேஷன்ஸ்க்கு போறது, எங்கேயாவது ஜஸ்ட் இஃப் ஒரு சாதாரண ஷாப்பிங் போறதா இருந்தா கூட எல்லாரும், ஆனா அப்படியே நாங்க கும்பல் கும்பலா போறது கிடையாது எல்லா இடத்துக்கும். ஸோ ஷாப்பிங் இஸ் மெயின்லி அம்மா, நானு, கீர்த்தி ஃப்ரீயா இருந்தா கீர்த்தி. ஸோ அந்த மாதிரி தான் போவோம். அப்பா வந்து, அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங். பட் அவர் தனியா போய் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாரு. வெளியில எங்க போனாலும், அவரு டிராவல் போயிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு தான் வருவாரு அவரு வீட்டுக்கு. அந்த மாதிரி. ஆமா, ஏர்போர்ட்ல டைம் இருந்தா கூட ஏர்போர்ட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாரு. ஹீஸ் த ஷாப்பஹாலிக் ஆஃப் த ஹவுஸ் நினைக்கிறேன். ஆமா, அப்படி சொல்லலாம். ஷாப்பஹாலிக். அவருக்கு வந்து கன்ஃபார்மா எங்க போனாலும் எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டோமா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப, ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அப்பாக்கு. ஆமா. யூசுவலா வந்துட்டு செலிபிரிட்டி கிட்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய ஓப்பனிங் யூசுவலாவே இருக்கும். ஆனா வந்து அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே அப்பா அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்பா வந்துட்டு இவ்ளோ சக்சஸ்ஃபுல், அம்மா இவ்ளோ சக்சஸ்ஃபுல், இவங்க வந்துட்டு அந்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன். அது ஒரு நெகட்டிவ் ஷேடாவும் இருக்கும். அது வந்து பசங்க மேல இம்பாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவா அவங்கள இம்பாக்ட் பண்ணும். அவங்களோட தனித்துவத்தை பார்க்காம அப்பா அம்மா மாதிரி ஏன் ஏன் அவங்க இல்ல, அப்பா இவ்ளோ பெரிய டைரக்டர், அம்மா இவ்ளோ பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி. பட் இது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அந்த தாக்கம் உங்க மேல எப்படி இருந்திருக்கு? இருந்துச்சு கன்ஃபார்மா. இப்போ நியூ கமர்ஸா வந்து ஃபேமிலி சினிமால இல்லாதவங்களோட ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டீஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு கரெக்டான பிரேக் கிடைக்கிறது, ஒரு கரெக்டா எவ்வளோ பேர்கிட்ட அவங்க போய் அப்ரோச் பண்றது, எங்கெல்லாம் வெல்கம், அவங்க தே நாட் வெல்கம் எவ்ரிவேர். தேர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டீஸ். அவங்க படுற கஷ்டத்துல வந்து கால்வாசி கூட நாங்க படுறது கிடையாது அந்த என்ட்ரிக்கு. பட் கரெக்டான என்ட்ரி கிடைச்சி அந்த டேலண்ட்டும் அந்த என்ட்ரியும் எல்லாமே கரெக்டா அமைஞ்சு வரும்போது சஸ்டெயின் ஆகிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ஃபில்டர்டா வந்து சேர்றாங்க, த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வர்றாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாத போது அவங்க ஃபில்டர் பண்ணி அந்த கடைசியா வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வர்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு குறைஞ்சிருது இனிஷியலி ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ நாங்கள் இன்னும் ராவா இருக்கோம் வரும்போது, யூனோ. அண்ட் ஈஸியாக கிடைக்கிறதுனால இஃப் வி டோன்ட், நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே தெரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் இட்ஸ் ரெண்டு சைட்லயும் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சஸ்டெயின் பண்றது இன்னும் அதிக கஷ்டம் செலிபிரிட்டி கிட்ஸுக்கு நான் நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் த கம்பேரிசன்ஸ் அண்ட் இது ஃபர்ஸ்ட் படம் வரைக்கும் தாங்க அது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் கிடைக்கிறது மட்டும்தான் அது செலிபிரிட்டியா நான் செலிபிரிட்டியாங்கிறது எனக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களோட டேலண்ட் அவங்க எப்படி பண்றாங்க, பப்ளிக் அவங்கள எப்படி அக்செப்ட் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்தது தான் தவிர ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் இட் டசன்ட் மேட்டர். நீங்க வந்துட்டு ஒரு கோ டைரக்டரா பண்ணிருக்கீங்க, ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்கன்னு புதுசா நிறைய பரிமாற்றங்கள்லாம் எடுத்து சொல்றீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இண்டஸ்ட்ரி விட்டு எங்கேயும் போல, இங்க தாங்க இருக்கேன். நான் வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி வராதனால உங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு. சோ அது எப்போ மேம் ஆரம்பிச்சீங்க? அது அவ்வளோ பேஷனேட்டா பண்றதுக்கான காரணம் என்ன? திடீர்னு ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு காஸ்டியூம் டிசைனர் டு ஒரு கோ டைரக்டர். திடீர்லாம் இல்ல, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சினிமா மட்டும் தான் தெரியும், அதுக்குள்ள எல்லாமே பண்ணிருக்கேன் நானு. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, நடிக்கிறது, காஸ்டியூம் டிசைனிங், எத்தனை ஃபீல்டு இருக்கோ சினிமாக்குள்ளார எல்லாத்துலயுமே பண்ணிருக்கேன். கார்டு போட மாட்டாங்களே தவிர, பிகாஸ் அதுல நான் இன்னும் ஆர்ட் டைரக்ஷனுக்கு கார்டு வேணா போடாம இருக்கலாமே தவிர, பட் எனக்கு அங்க ஒரு படத்துல இறங்கிட்டோம்னா கோ டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது ஆர்ட் டைரக்டர் ஒரு வேலை வேணும்னா டக்கு நாங்க இறங்கி ஒரு ஆர்ட் அசிஸ்டன்டாகவும் வேலை செய்யலாம், யூனோ. அண்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான், பேசிக்லி ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருந்து. ஸோ அதனால அந்த மாதிரி டிராயிங்ஸ், கிரியேட்டிவ் இது, கலர் காம்பினேஷன்ஸ், அது எந்த ஃபீல்ட்ல வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. ஸோ அதனால அது எல்லா ஃபீல்ட்லயுமே வேலை செஞ்சிருக்கேன், நான் சினிமாக்குள்ள செஞ்சிட்டு இருக்கேன் இன்னும். ஒரு செலிபிரிட்டி காஸ்டியூம் டிசைனரா இல்ல செலிபிரிட்டிக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்குலாம் நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க, ஆர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா அப்படின்னு நினைப்பீங்க? செலிபிரிட்டிஸ்னா நீங்க சொல்றது அதர் தென் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால தான். அதனால ஏன்னா இங்க எல்லாருக்குமே நான் டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் டெய்லி நாட் மீன் ஒரு இவெண்ட்டுக்குன்னு இல்ல, சும்மா சாதாரணமா எவ்ரிடே டே டு டே இதுக்கு கூட நாங்க டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணிப்போம். எங்கேயாவது போலாம் வரலாம், சுடிதார் எடுத்து போட்டு. ஆமா, இது எல்லாம் வீட்டுல இருக்கிற மாதிரி தான். அம்மா கேட்குமா இந்த ட்ரெஸ் மாத்திட்டு இந்த துப்பட்டாவா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறது உண்டு. அப்பாவுக்கு டெய்லி வந்து பேண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த ஷர்ட்டாமா அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இஸ் ஃபேமிலி. அது இல்லாம வெளியிலன்னா ஐ திங்க் 3 பேர் எனக்கு மைண்டுக்கு வர்றாங்க. ஒன் இஸ் ஹன்சிகா,
பிகாஸ் ரீசெண்டாக அவங்களோட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஐம் டூயிங் மேனுங்கிற படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு கோ டைரக்ட் பண்ணேன். ஸோ ஷி இஸ் வெரி வெரி ஸ்வீட். ஷி இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கூட வந்து எனக்கு நல்ல ஒரு ரேப்போ இருக்குது. ஸோ ஐம் ஷுர் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நான் அவங்களோட இன்புட்ஸ் எடுத்துக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபேஷனில், ரொம்ப ஸ்டைலிஷ். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அடிக்கடி அவங்களோட அந்த இதை நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். பிகாஸ் அவங்க ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக அதுக்குள்ள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற ஒரு ஆள். படத்துல ஆகட்டும் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன நெயில் பாலிஷ் கலர் கூட வந்து அந்த இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ற, ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஒரு ஆள் அவங்க அப்பியரன்ஸுக்கு. ஸோ அது அவங்க கிட்டேருந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு பண்ணும்போது. இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்களே, அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்குது, அந்த பேஷன் இருக்குங்கிறது அவங்க கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஸோ அவங்களுக்கு நான் கன்ஃபார்மாக வந்து டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இன்னொன்று வந்து ரீசெண்டாக நான் வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணவங்க கீர்த்தி சுரேஷ். அண்ட் ஷி கேம் அக்ராஸ் அஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி சம்ஒன். நான் எங்கள் ஸ்கூலில் காலேஜில் பழகின ஒருத்தங்க வந்து எப்படி பேசுவாங்க அது மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவ்வளோ இயல்பாக பேசி, அவ்வளோ ரொம்ப டவுன் டு அர்த்தாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஜென்யூனான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஜென்யூனான ஃபீட்பேக் கொடுக்குறவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஆமாம். ஸோ அது ஒன்று. அண்ட் தேர்ட் வந்து வில் ப்ராபப்லி பி த்ரிஷா. த்ரிஷா இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், நாங்கள் பேலே கிளாஸில் ஒன்றா இருந்தோம். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராபப்லி என்னோட 3 வயசுலயோ 4 வயசுலயோ சேர்த்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்து வி பீன் ஃப்ரெண்ட்ஸ். த்ரிஷாவும் வந்தாங்க. நீங்க ஒரு பேலே டான்சர், உங்களோட பேலே மேட்டாங்க. பேலே மேட்னு வேணா சொல்லலாம், நியூ வேர்ட், பட் ஆமாம் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் இப்போவும் வந்து அன்னைக்கு பார்த்த மாதிரியே பார்த்தா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க என்ன இன்னும் கூட எங்கள் வீட்டில் கூப்பிடுற பெட் நேம் என்ன சரண்யான்னு தெரியாமல் அம்லுன்னு கூப்பிடுற வெரி ஃபியூ பீப்புள் அவங்களும் ஒருத்தங்க. ஸோ she would be someone I would definitely like to design for. கண்டிப்பா மேம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி, உங்களோட கெரியர் எப்படி வந்துட்டு கர்வ்ஸ், டர்ன்ஸ், ட்விஸ்ட் எடுத்துச்சு அப்படின்றத பற்றி, நீங்கள் சினிமா மேலே எவ்வளோ பேஷனாக இருக்கீங்கன்னு நிறைய விஷயம் உங்களோட நான் இன்னைக்கு வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.